ஹலோ, 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 ஹலோ. ஸோ, ஒரு ஹார்ட் டு ஹார்ட் ஒரு சின்ன டாக்கு. ரீசெண்ட் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் மந்த் வந்துட்டு நான் ரொம்ப ஓட வேண்டிய சில சூழ்நிலைகள் ஆயிடுச்சு. ஸோ, நிறைய வேலைகளுக்கு மத்தியில தான் கிளாஸ் கொஞ்சம் என்னையால் ஜக்லிங் பண்ணிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ, எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை பார்த்துக்கிடுங்க. நம்ம யூடியூப் கிளாஸஸில் டைம் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குது எனக்கு. ஸோ, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சம் இந்த எஸ்பிஐபிஓ வரைக்கும் ஒரு செட்டப் மாதிரி பண்ணிவிட்டு, அதாவது ஆகஸ்ட் 1 வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு செட்டப் மாதிரி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் எப்படி கிளாஸஸ் போகுது, என்ன மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு ஃப்யூச்சர் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஸோ, நான் எடுத்த முடிவுகள் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் அப்படின்னா, ஒரு கொஞ்ச நாளைக்கு மட்டும் நான் வந்துட்டு அந்த பெரிய ஸ்க்ரீனில் போய்க்கிறேன். சரியா? அந்த பெரிய ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதாவது அந்த ஆஃப்லைன் கிளாஸை வச்சு எடுக்கிற ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதில் நான் போய்க்கிறேன் கொஞ்ச நாளைக்கு மட்டும். கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கள். எனக்கு புரியுது, அது கொஞ்சம் அந்த பார்க்குறதுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு. புது கேமரா வந்துட்டு நம்ம வாங்கிடுவோம் இன்றைக்கி இல்லை நாளைக்கு வாங்கிடுவோம். ஸோ, புது கேமரா செட்டப் போகும்போது அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த குட்டி ஃப்ரேமில் அந்த சின்னதாக ஸ்க்ரீன் வச்சு எடுக்கிறது பிடிச்சிருக்கும், அக்செப்டட். பட் எனக்காக கொஞ்சம் ஒரு 10 days மட்டும் பொறுத்துக்கோங்க. நான் அந்த பெரிய ஸ்க்ரீனில் உங்களுக்கு லைவ் வந்துடுவேன். உங்களுக்கு கிளாஸஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கிளாஸ் டைமிங் நம்ம கொஞ்சம் மாற்றுறோம். கிளாஸ் டைமிங் வந்துட்டு நாளைக்கும் நாளை கழிச்சோம் கொஞ்சம் எனக்கு அந்த ஃபயர் ஏற்றணும், அதுக்காக. ஸோ, நாளைக்கு ஒரு மேரத்தான், நாளை கழிச்சு ஒரு மேரத்தான். நாளைக்கு 7 to 10 கேப்ஸ். சரியா? எஸ்பிபிஓ லெவலில் ஒகேப்ஸ், புது ஒகேப்ஸ், இது வரைக்கும் படிக்காத ஒகேப்ஸு. என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளுடைய புக்கு, ஐயா படித்து கிழிச்ச புக்கு, நம்மளுடைய ஒகேப்ஸ் புக்கில் இந்த வேர்டு குரூப்பிங் ரொம்ப படிக்கலை. ஸோ, ஒரு 3 hours முடிஞ்ச அளவுக்கு ஒரு 200 words செம்மையாக அடித்து நொறுக்கிற அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 150 words 3 hours 7 to 10 அதான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ, 7 to 10 நம்மளுக்கு ரூட் வேர்ட்ஸ்னே வருது. வேர்டு குரூப்பிங்கான மேரத்தான் இருக்குது நாளைக்கு காலையில் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். சரியா? நாளை கழிச்சு சாட்டர்டே இன்னொரு 3 மணி நேரம் மேரத்தான் இருக்குது. ஸோ, ஷெட்யூல் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஷெட்யூல் நான் போட்டுட்டேன். எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக கொஞ்சம் பண்ணணும் அப்படிங்கிற ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் இந்த விஷயங்களை ஆட் பண்ணணும், இந்த விஷயங்கள் குறைக்கணும், அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். சாட்டர்டே வந்து ஒரு 100 பேராஜம்பிள் எடுத்துகிட்டு வரேன். கண்டிப்பாக நம்மளால் 100 முடிக்க முடியாது, பட் ஒரு 20 முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். 100 பேராஜம்பிள் மேரத்தான் ப்ளஸ் கொஞ்சம் போர் அடிக்கும்போது எரர்ஸ் பார்க்குறதுக்கான எரர்ஸ். சண்டே கிளாஸ் கிடையாது. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே எல்லா நாளுமே டெஸ்ட்டுக்கான கரெக்ஷன், எல்பிஓ டெஸ்ட்டு, ப்ராக்டிஸ் மார்க்கில் எல்பிஓ டெஸ்ட்டுக்கான கரெக்ஷன் நான் கொடுக்காமல் வச்சுருக்கேன். ஸோ, அது ப்ளஸ்ஸு ஒகேப்ஸ். இந்த டே 24 ஒகேப்ஸ், இது 2 ஒகேப்ஸ். ஃப்ரைடே கிரிட்டிக்கல் ரீசனிங். சாட்டர்டே வந்துட்டு ஒரு டிஸ்கிரிப்டிவ் மேரத்தானில் என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அதை ரீட் பண்ண வச்சு, டீச் பண்ண வச்சு சம்மரி எழுதுவேன். சரி, இது எனக்கு டிஸ்கிரிப்டிவ் மட்டும் தான் யூஸ் ஆகுமானா, டோட்டல் இங்கிலீஷ்க்குமே இது யூஸ் ஆகும். சரியா? ஸோ, அந்த சாட்டர்டே ஒரு டிஸ்கிரிப்டிவ் வச்சு ஒரு மேரத்தான் போகிறோம். சண்டே கிளாஸ் இல்லை. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே 3 டெஸ்ட்டு வச்சு முடிக்க போகிறோம். கிளாஸ் டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். சரியா? கிளாஸ் டைமு 8:30 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நான் பார்த்துருக்கேன். 8:30. சரியா? ஃபஸ்ட்டு ஒரு 8:45 அந்த டைமில் வரும். டைமிங் எனக்கு செட் ஆனதுக்கப்புறம் 8:30 to 10 அதான் நம்ம கிளாஸ் டைமிங். சரியா? நாளை கழிச்சு கிடையாது. ஃப்ரைடே சாட்டர்டே 2 மேரத்தான் 7 to 10 7-10 10 வரைக்கும் 2 மேரத்தானுமே 7 to 10. சரியா? ஸோ, மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த கிளாஸஸ் வந்துடுங்க. இதிலேருந்து ஒரு இந்த புஷ் எடுக்கிறோம். எஸ்பிபிஓ ப்ரிலிம்ஸில் கண்டிப்பாக 25+ நம்ம டார்கெட்டாக வைக்கிறோம். சரியா? 25+ இங்கிலீஷில் 25+ ஒரு டார்கெட்டாக வைக்கிறோம். ஐபிபிஎஸ்பிஓ மண்டேல ஏற்றிக்கிடுங்க. ஐபிபிஎஸ்பிஓ அதுதான் நம்மளுடைய மெயின் டார்கெட்டாக இருக்கணும். அதை நோக்கி தான் நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம். எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பொறுத்துக்கிடுங்க. அந்த பெரிய டிவியில் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அந்த பெரிய டிவியே நான் வீட்டிலே இன்னொன்று வாங்க பார்க்குறேன். அதே மாதிரி ஒரு கேமரா ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்துருச்சு அப்படின்னா அந்த வியூவிங் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் எனக்காக இந்த ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் பொறுத்துக்கோங்க. இந்த கிளாஸஸ் பக்காவாக உங்களுக்கு நான் ஒரு 10-12 days சூப்பராக கொண்டு போயிடுறேன். இது என்னுடைய ப்ராமிஸ். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா,
நல்ல விஷயங்கள் நம்மளுடைய சேனலில் நம்ம 120 பீப்புளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் கொடுத்து முடிக்கல, கொடுத்துட்டு தான் இருக்கும். சரியா? ஸோ கொடுத்து முடிக்கல. இன்னைக்கு நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க, நாளையோட கொடுத்து முடிச்சிடுவாங்க. அதையும் தாண்டி நம்ம டீம் வந்து பெருசாகுது, டீம் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகுது. எல்லா சப்ஜெக்ட் 2 ஸ்டாஃபு. இங்கிலீஷ்க்கு நானும் ஸ்ரீராம் சாரும், குவான்ஸுக்கு வேலுமணி சார், இன்னொருத்தர் இங்கே வராங்க, அருண் சார் வராங்க. அதே மாதிரி ரீசனிங்க்கு ஏகே கூட இன்னொரு மேம் வந்துட்டு கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ 6 பேர் நாங்கள் சூப்பராக ஒரு டீம் ஃபார்ம் ஆகிருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும்தான் 7,000 ரூபா தனியாக கஷ்டப்படுறாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா டீச் பண்ணுவேன். நான் வாசிக்கிறது கிடையாது, டீச்சிங் பண்ணுவேன். உண்மையிலே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பண்ணணுன்ட்டு விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய அட்மினுக்கோ இல்லை நம்ம வெப்சைட்டில் இருக்கிற நம்பருக்கோ கான்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பராக நம்ம பண்ணலாம். இதையும் தாண்டி, இது என்னுடைய ஷெடியூல், இதையும் தாண்டி உங்களுக்கு இது வேணும் அது வேணும் அப்படி எது இருந்தாலும் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்மளுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கோர்சஸ் போய்கிட்டே இருக்குது. சில விஷயங்கள் சூப்பராக ஆட் பண்ணுறோம். வெப்சைட் அடிஷன் வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெப்சைட்டில் நல்ல ஒரு நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் வந்துட்டு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதை வந்துட்டு டுமாரோ உங்களுக்கு நான் சொல்கிறேன், நாளைக்கு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? அதே மாதிரி இங்கே இருக்கிற கிளாஸஸ் போய்கிட்டு தான் இருக்குது. இதில் நம்ம பயலுக்கு வந்துட்டு இந்த கோர்ஸ் தான் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கானுங்க. இந்த CR+ மெயின்ஸ் கோர்ஸ் இருக்குல்ல, இல்லைனா கண்டென்ட் அப்டேட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கிடுங்க. கண்டென்ட் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். சரியா? கண்டென்ட் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். கீழே பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் ஃபில்லர்ஸ் 3 கொஷின் 3 வீடியோஸ் போட்டு ரொம்ப தெளிவாக இருக்கும், கிளியராக இருக்கும், நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் இன்ஃபரன்ஸு போட்டிருக்கும். இன்ஃபரன்ஸ் இங்கே ஆட் பண்ணணும். எங்கே CR இன்ஃபரன்ஸ் ஆல் டவுட்ஸ் ரிசால்வ்டு, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அது தெளிவு கிடச்சிரும். இதே மாதிரி கிரிட்டிக்கல் ரீசனிங் வீடியோ எங்களுக்குலாம் எடுக்க மாட்டியா அப்படின்னா கிரிட்டிக்கல் ரீசனிங் வீடியோ இங்கே இருக்குது. CR இருக்குது, கிரிட்டிக்கல் ரீசனிங் ப்ளஸ் Day 25 இருக்குது. கிரிட்டிக்கல் ரீசனிங் மட்டும்னு படிக்கக்கூடாது, அதில் சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரும். அதே மாதிரி தான் பேராஜம்பிள் சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். எல்லா விஷயங்களும் கூட சேர்ந்து தான் வரும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தாங்க சொல்லணும்னு நினச்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண முடியுதுன்னு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, நல்லா பண்ணுறீங்க. பட் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கிற குறைகளை சொல்லுங்கள், எங்கே நாங்கள் சரி பண்ணணும்னு சொல்லுங்கள், எதை நாங்கள் மாற்றணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.